ரைட். குருபியோ நமஹ பரமகுருபியோ நமஹ ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிதோ நமஹ. இந்த நவபிருந்தாவன நட்சத்திரம்னு இதுக்கு பேரு. இந்தியாவிலே வந்து 3 இடத்துல தான் நவபிருந்தாவன நட்சத்திரம் இருக்கு. ஒன்று முதல்ல வந்தது ஆனைக்குந்தி, கர்நாடகா மாநிலத்தில், கர்நாடகாவில் ஹம்பின்ற தாலுக்காவில் இருக்கு. அங்கே அவ்வளோ தூரம் நிறைய பேர் போக முடியாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலூர், ராயவேலூரில் நவபிருந்தாவனம் இருக்குது. அதுக்கு அடுத்தது நம்ம ஈரோடு ஓடப்பள்ளி, நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த திருச்செங்கோடு வட்டத்தை சேர்ந்த ஓடப்பள்ளியில் பள்ளிப்பாளையம் வசந்த நகரில் இருக்கிற நவபிருந்தாவனம். இங்கே ஒரு 300 வருஷ காலத்தில் ஒரு 9 துறவிகள், அதாவது எத்திகள்னு சொல்லுவாங்க கன்னடத்தில், தமிழில் வந்து துறவிகள்னு சொல்லுவாங்க, அவங்க பிருந்தாவன பிரவேசம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ராமதீர்த்தர்னு ஒருத்தர் பிருந்தாவன பிரவேசம் பண்ணியிருக்காரு. அவர் பிருந்தாவனம் இந்த முன்னாடி இருக்கு. ஸோ இங்க 10 பிருந்தாவனம் இருக்கு. அது இல்லாம இங்க மத்வாச்சாரியார், அந்த மாத்வ சம்பிரதாயத்தை மூல குரு மத்வாச்சாரியாரோட அவர் இங்க வந்து 45 நாள் தபஸ் பண்ண இடம் இது. அவ்வளோ சாநித்தியமான இடம். அவர் உருவத்தை அவரே வரைஞ்சி அவரே வந்து செதுக்கி இருக்காரு. அது ஒரு இது சொல்றாங்க. ஒரு இவர் துணி துவைக்கிறவர், அவர் வந்து அவரோட அந்த தேஜஸை பார்த்து, அவரோட அழகை பார்த்து அவரு செதுக்கி அவர் கையில அவருக்கு இனாமா கொடுத்தாரு, பரிசா கொடுத்தாருன்னு சொல்றாங்க. உருவத்தை பரிசா கொடுத்தாருன்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் மத்வாச்சாரியார், மத்வ மூலகுரு, அவர் வந்து வாயு பகவானோட அவதாரம்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வாயு பகவான், அடுத்தது ஹனுமார். திரேதாயுகத்துல ஹனுமாரா வந்தாரு. கலியுகத்துல வந்து அவரு மத்வாச்சாரியரா பிறந்திருக்காரு. அவரோட சாநித்தியம் நிறைய இருக்கு. நிறைய பேர் வந்து இங்க தபஸ் பண்ணி தியானம் பண்ணி தங்களுடைய மனோபீஷ்டங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய இடம் இது. இப்பவும் மாசம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில அனைத்து வகையான ஹோமங்களும் இங்க பண்றாங்க. வந்து அவங்க தங்களோட பிரார்த்தனை நிறைவேற்றிக்கிறாங்க. அவ்வளோ சாநித்தியமான இடம் இது. வந்து தரிசனம் பண்ணி வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. லட்சுமி பத்தி நிறைய 9 தீர்த்தர்கள். அவர்களோட ஒவ்வொருத்தரை பத்தி சொல்லணும்னாக்கா நமக்கு வந்து ஒரு நாள் பத்தாது. அவ்வளோ பெரிய சாநித்தியம் உள்ள ஆட்கள் அவங்கெல்லாம். ஸ்ரீபாதராஜா வம்ச பரம்பரையில வந்தவங்க அவங்க எல்லாம். ஸ்ரீபாதராஜர் பரம்பரையில வந்தவங்க. ஸ்ரீபாதராஜர் மிகப்பெரிய ஒரு மகான். அவர் ஸ்ரீபாதராஜர். இது எல்லாருமே ராயர்னு சொல்லுவாங்க, அவரை ராஜர்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு மகான். அவரோட வம்ச பரம்பரையில் வந்தவங்க இவங்க எல்லாம். ஸோ அதனால நீங்க வியாழக்கிழமை ரொம்ப விசேஷமா இருக்குங்க. பள்ளிப்பாளைய மக்கள் அத்தனை பேர் இங்க வந்து எல்லாம் வேண்டி, சுத்து வட்டாரம் எல்லாருமே வந்து வேண்டி அவங்களோட மனோபீஷ்டங்களை வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணி மத்வாச்சாரியார், ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மசுவாமி, மத்வாச்சாரியார், ஸ்ரீ அனுமன், அப்புறம் இங்க இருக்கிற 10 யதிகளோட ஆசீர்வாதத்தை வாங்கி எல்லோரும் வாழ்க்கையில நல்லபடியா இருக்கணும்னு நாங்க எல்லாம் வேண்டிக்கிறோம். என் பேரு ரகோத்தமன். நான் ஸ்ரீபாதராஜ மட்டம் சேர்ந்த ஒரு சேவகன். சார் ரைட்டுங்க. அப்படி கண்டினியூ பண்ணுங்க. இப்போ ஒவ்வொரு சாமிகளையும் வந்து நாங்க வந்து பூஜை பண்றதுனாலயோ அல்லது இது பண்றதுனாலயும் என்ன எங்களுக்கு வந்து அதாவது ஒரு குறிப்பிட்ட சாமி வழங்கலாம் தேக ஆரோக்கியங்கள் ஏதாவது கெட்டு இருந்ததுன்னா சரியாங்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் சொல்லுங்க. இல்ல இங்க வந்து எப்படின்னாக்கா அப்படி கிடையாது. மொத்தமா நம்ம வந்து வேண்டிக்கிறோம், அவ்வளவுதான். ஒவ்வொரு இதுக்கும், அதாவது நவகிரகம் மாதிரி இவங்க கிடையாது. இவங்க நவகிரகத்தை நம்ம வேண்டுவோம். சனீஸ்வரனுக்கு இது, ராகு கேது அப்படி கிடையாது. இவங்க வந்து பொதுவா நம்ம சந்ததி நல்லா இருக்கணும், நாம நல்லா இருக்கணும், செல்வ வளம், வாழ்க்கை நல்லபடியா நடக்கணும், லோகட்சேமம். இவங்க எல்லாம் துறவிகள். இவங்கெல்லாம் வந்து லோகட்சேம வகாமியம், லோகம் நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் அவங்க எல்லாம் அதெல்லாம் பண்ணுவா. நமக்கு இது நடக்கணும், நம்ம வேண்டக்கூடாது. எல்லாத்துக்கும் எல்லாம் நடக்கட்டும், நம்மளுக்கும் நல்லா நடக்கட்டும், அவ்வளவுதான். அப்படிதான் வேண்டிக்கணும். ஏன்னா துறவிகளோட இது வந்து அவங்க வந்து என்ன சொல்றதுனாக்கா, அவங்க இந்த இல்லற வாழ்க்கை இதெல்லாம் ஈடுபடாம வந்தவங்க. அவங்க வந்திருக்காங்க, அது ஒத்துக்கிறோம். ஆனா வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த தெய்வத்தை வந்து வணங்கியில நமக்கு வந்து உடலாலோ அல்லது பொருள் ரீதியாகவோ அல்லது வேற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியது இதுல வந்து பிரத்யேகமா பிரத்யேகமா அப்படி கிடையாது. இது எல்லாமே வாரி வழங்குறவங்க. இன்னொன்னு வந்து கலியுகத்துல வந்து என்னன்னாக்க, எந்த துறவிகளுக்கும் யாருக்குமே அவங்க வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. எப்படின்னாக்க, நம்மளோட நம்ம கேட்ட அந்த வரங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க. இப்ப நீங்க இவங்க எல்லாம் தூதர்கள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இது வந்து சம்பிரதாயம் பட்டுதான். நாம என்ன வேண்டிக்கிறோமோ அது வந்து கடவுள், யாரு பரமாத்மா கடவுள் சமர்ப்பணம் பண்ணுவாங்க. இவங்க இது வேணாங்க அப்படின்னு. சரிங்க. இவங்க வந்து நீங்க தீட்சர்னு போட்டிருக்கிறது வந்து சித்தர்கள் தானே?
சித்தர்கள் கிடையாது. சித்தர்கள் வேற, இது வேற. இவங்க சரி. இவங்க இது வேற. இவங்க வந்து சித்தர்கள் தான். எனக்கு அதை பத்தி பெரிய இது கிடையாது, ஐடியா கிடையாது எனக்கு. இவங்க வந்து சித்தர்கள் கிடையாது. இவங்க சித்தர்கள் நீங்க நினைச்சுக்கலாம், சித்தரா நினைச்சாலும் தப்பு கிடையாது. சரி, ரைட்டு. இது வந்து சிலது வந்து சைவ சித்தாந்தம் இருக்குது, வைணவ சித்தாந்தம் 2 இருக்குது. இது வந்து வைணவ சித்தாந்தம் சம்பந்தப்பட்டதா இல்ல வைணவ சித்தாந்தத்துக்கு சம்பந்தப்பட்ட பிருந்தாவனம்? இது ஒரு கோயில். இந்த மாதிரி பிருந்தாவனம் வந்து இந்தியாவுல வந்து எத்தனை இருக்குன்னு சொன்னீங்க? 3. நவ பிருந்தாவனம் மொத்தம் 3 இருக்கு இந்தியால. 3 இருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் இருக்குது ஆனைக்குந்தின்னு கர்நாடகா தாலுகா, கர்நாடகா மாநிலத்துல இருக்கு. ஆனைக்குந்தி ஹம்பின்னு ஒரு இடத்துல இருக்கு. அதுதான் முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராயவேலூர், அங்க வந்து அங்க ஒரு பிருந்தாவனம் இருக்கு, நவ பிருந்தாவனம் இருக்கு. நம்ம ஈரோடு அடுத்தது பள்ளிப்பாளையம் நவ பிருந்தாவனம், வசந்த நகர். இது வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். இதுக்கு பேரு பழைய பேர் வந்து ஓடப்பள்ளி. வசந்த நகரம் இப்பதான் வந்துச்சு. இதுக்கு பேரே ஓடப்பள்ளி பிருந்தாவனம் தான் பேரு. அதான் வசந்த நகர் இப்ப வந்தது. அதாவது சேசாய் பேப்பர் மில் இருந்து 1 கிலோமீட்டர், பள்ளிப்பாளையத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டருக்குள்ள வரும். 2 கிலோமீட்டர் தூரமா இருக்கக்கூடிய இடம் வந்து தற்போதைய பெயரால் வந்து வசந்த நகர்னு இருக்குது. அதுல இருந்து உள்ள வர்றது பிருந்தாவனம். வசந்த நகர் பஸ் ஸ்டாப்பே இருக்கு. இறங்கணும்னா ஒரு 2 நிமிஷத்துல வந்துடலாம். இது பிரத்யேகமா ஆற்றங்கரை ஓரம் அடைந்திருக்கனுடைய ஒரு இது என்னங்க, ஆற்றங்கரை ஓரமா தான் இருக்கு. ஏன்னா எல்லா பிருந்தாவனங்களும் ஆற்றங்கரையுமா இருக்கிறது காரணம் என்னன்னாக்க, ஆத்து தண்ணி, கிணத்து தண்ணி தான் ரொம்ப சுத்தமான தண்ணின்னு சொல்லுவாங்க. அதுல அவங்க வந்து அவங்கள குளிச்சு அதுல வந்து தியானம் பண்ணுவாங்க. அவங்க நம்ம பக்கெட்ல பிடிச்சோ இல்ல வந்து பைப்பை திருப்பி விட்டு அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க ரொம்ப மடி ஆச்சாரம் பார்ப்பாங்க. அவங்க ரொம்ப மடி ஆச்சாரமா இருப்பாங்க. காத்தால எதுவும் சாப்பிடாம வந்து தியானம் பண்ணி இது பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சுவாமிக்கு படைச்சதான் நாங்க சாப்பிடுறோம். இங்க வரக்கூடிய பக்தர் வந்து சாப்பிடாதானே வரணும், அதுதான முறை. அது கிடையாது, அப்படி கிடையாது. அவங்க அப்படி இருப்பாங்க, நாம அப்படி இருக்கணும். நம்ம இருந்து வந்தா ரொம்ப நல்லது, இல்லாம வந்தா தப்பும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட பழக்கம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனா பூஜை பண்றவங்க வந்து கம்பல்சரியா பூஜை பண்ணாங்கல்ல, எதுவுமே கிடையாது. பார்த்தால வெறும் ஒரு காபி குடிச்சு வருவாங்க, அவ்வளவுதான். எல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் தான் சாப்பாடு. இது டெய்லி, இன்னைக்கு கிடையாது, டெய்லி அப்படிதான் பண்ணுவாங்க. இல்ல வரக்கூடிய பக்தர்களும் வந்து விரதம் வந்தா ரொம்ப நல்லது, வந்தா ரொம்ப நல்லது. ஆனா அப்படி வராம இருந்தா கெட்டதும் கிடையாது, வந்தா ரொம்ப நல்லது. சரிங்க. சரி, ரைட்டு. இப்ப இங்க நடக்கக்கூடிய முக்கியமான பூஜைகள்லாம் என்னென்ன நடக்குதுங்க? ஆராதனைகள். அதாவது ஆராதனை அப்படிங்கிறது என்னன்னா 3 நாள் ஆராதனை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டே என்னன்னாக்கா ஆராதனை வந்து பூர்வ ஆராதனை, மத்திய ஆராதனை, உத்தர ஆராதனை பேரு. ஆராதனைக்கு என்ன மீனிங்னாக்க, முதல் நாள் வந்து நம்ம அந்த சுவாமிகள் சொல்லுவோம், அவங்கள வரவேற்கிறோம். என்னென்ன சாமிகள் வராங்க? இல்ல இன்னைக்கு இவரு பிருந்தாவனம் இன்னைக்கு பிரவேசம் பண்ணிருக்காருனாக்க, நேத்து வந்து அவரை நம்ம கூப்பிடுறோம், வராரு, அவரு நம்மள பாக்குறதுக்கு வராரு. என்ன பொதுவா சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள். ஒவ்வொரு தீர்த்தர்கள் 9 தீர்த்தர்கள் ஆராதனை அன்னைக்கு வந்து அவங்க மத்த நாள் எல்லாமே வந்து தபஸ்ல தான் இருப்பாங்க. அவங்க கண்ணை மூடி தியானத்துல தான் இருப்பாங்க. தியானத்துல தான் இருப்பாங்க. தியானத்துல தான் இருப்பாங்க. அவங்க கண் திறந்தால யாரையும் பார்க்க மாட்டாங்க. ஆராதனை அன்னைக்குதான் அவங்க கண்ணு திறந்து பாக்குறாங்க. அவங்க ஆராதனை அதுக்குதான் ஆராதனைக்கு வர்றது எல்லாம் வரணும் சொல்றது காரணமே அதுதான். ஆராதனை கண்ணை திறந்து நம்மள பாக்குறாங்க. அவங்க அப்ப வந்து கண்ணை திறந்து பார்க்காம இருக்கிறப்பவே அவ்வளவு அருள் கொடுக்குறவங்க, கண்ணை திறந்து பாக்குறப்ப எவ்வளவு அருள் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் ஆராதனை கண்டிப்பா வரணும்னு சொல்றாங்க. வரங்கள் வந்து கிடைக்கும். முதல் நாள் வந்து அவங்கள நம்ம கூப்பிடுறோம், இன்விடேஷன் வாங்கன்னு உபசரி பண்றோம். ஒரு நாள் மத்திய ஆராதனை அப்படிங்கிறது என்னன்னாக்கா, அன்னைக்குதான் வந்து பிருந்தாவன பிரவேசம். இங்க வந்து நாங்க சமாதி அப்படிலாம் சொல்லக்கூடாது, இது பிருந்தாவனம். இது பிருந்தாவனம் பேரு. அன்னைக்கு ஒரு நாள், அன்னைக்குதான் அவங்க பிருந்தாவனத்துக்கு பிரவேசம் பண்றாங்க. மறுநாள் வந்து உங்களை வழி அனுப்பி வைக்கிறோம் நாங்க, அடுத்த வருஷம் வாங்க. இதுல வந்து 9 சித்தர்கள், சித்தர் என்று சொல்லக்கூடிய தீர்த்தர்கள் வாழ்ந்து மறைஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம். அதாவது இவங்களுக்கு எப்படின்னாக்க, லிங்க தேகம் பங்கம் ஆயிடுச்சு, அதாவது தேகம் வந்து போயிடுச்சு, ஆத்ம ஞானம் இருக்கு. அவங்க ஞான திசையில அவங்க இருந்துட்டே, அதாவது உடல் மறைந்துச்சு, இன்னும் இருக்கு. இன்னைக்கு நிறைய சாதனைகள் பண்றாங்க. இவரும் இல்ல, எத்தனையோ ராகவேந்திரர், பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, பெரிய பெரிய மடாதி இவரெல்லாம் இருக்காங்க, நிறைய பண்றாங்க. நிறைய சாதனைகள் இருக்கு. நிறைய என்ன சொல்றதுன்னா, இங்கிலீஷ்ல சொல்றதுன்னா எப்படி சொல்றதுன்னு தெரியல. நிறைய நல்லது நடந்திருக்கு, நிறைய பேருக்கு நிறைய சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க. மறைந்திருந்து வந்து ஒருத்தருக்கு வந்து செய்யக்கூடாது மிராக்கிள்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல மிராக்கிள்னு சொல்லுவாங்க. நிறைய பண்ணிருக்காங்க, நிறைய இருக்கு. அதெல்லாம் சொல்லணும்னா ஒரு நாள் வேணும். அதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுங்களா? யாரை பத்தி? இல்ல அவங்க எல்லாரும் பொதுவா செஞ்ச ஒரு சாதனைகளை சொல்லுங்களேன்.
இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகவேந்திரர் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து உலக அளவுல ரொம்ப பிரசித்தமானவர். ஆ. இவங்க நம்ம இந்த பிருந்தாவனத்தை எடுத்துட்டோம்னா இவங்க எல்லாம் பூரா வந்து நம்ம இந்த சர்க்கிள் மட்டும் தான் தெரியும். ம். கொஞ்சம் நல்லா படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். ம். ராகவேந்திரர் உலகம் பூரா பிரசித்தமானவர் அவர். ம். அவரு வந்து சங்குகர்ணன்ற பிறவி அவருது. அதுக்கப்புறம் வந்து வியாசராஜரா பிறக்கிறாரு. அப்புறம் பாகிரிக மகாராஜா பிறகு கடைசியில ராகவேந்திர சோழங்களா பிறக்கிறாரு. புவனகிரி, நம்ம புவனகிரியில பிறந்தவர் அவரு. அவர் இன்னைக்கு மந்த்ராலய கஷேத்திரத்துல இன்னும் அவர் வந்து அதாவது என்ன சொல்றதுன்னா தேகம் மறைஞ்சு போயிருச்சு, ஆனா ஆத்மாவா இருக்காரு. அவரு பார்த்துட்டு இருக்காரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அவரை பத்தி படிக்கணும் ஒரு 12-15 புக்கே இருக்கு. அவர் பண்ண சாதனைகள் சொன்னது அவ்வளவு பண்ணிருக்காரு அவரு. ஒரு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு தாமஸ் முன்ரோன்னு ஒரு ஆங்கில அதிகாரி ஒருத்தர் இருந்தார், தாமஸ் முன்ரோன்னு. அவர் வந்து இந்த மந்த்ராலயம் கஷேத்திரத்தை வந்து கவர்மெண்டோட சேர்க்கணும்னு ஆங்கிலேயர்கள் வந்து பிளான் பண்றாங்க. அப்ப இந்த தாமஸ் முன்ரோ வந்து மெட்ராஸ் கலெக்டரா இருக்காரு. அவர் வந்து சரி என்ன இருந்தாலும் வந்து ஒரு கடவுள், அவரை நேர்ல போய் பார்த்து, ஏன்னா இந்து சம்பிரதாயங்கிறது வேற, அங்க போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு வராரு. அவரு வந்து என்ன பண்றாரு, இந்த மந்த்ராலயம் கஷேத்திரத்துக்கு உள்ள கோவிலுக்குள்ள நுழையிறப்ப அவர் என்ன இருந்தாலும் ஆங்கிலேயர் அந்த தொப்பி ஷூ எல்லாம் போட்டிருப்பாங்க, எல்லாத்தையும் கழட்டிடுறாரு. அவர் என்னமோ அவருக்கு ஒரு மனசுல அதை பார்த்தோன்னா ஒரு பயம், எல்லாத்தையும் கழட்டிட்டு உள்ள போறாரு. போனோன்னா 10-15 பேர் சுத்தி நின்று இருக்கிறாங்க. இவர் என்ன பார்க்க போறாரு, என்ன பண்ற போறாரு யாருக்கும் தெரியல. பிருந்தாவனம் இருக்கு, பிருந்தாவனத்துல இருந்து அவர் ஒருத்தர் பேசுறாரு, இவருக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு இவரு. ஆனா நமக்கு தெரியல, நான் பேசுறேன், ஆனா யாருக்கும் தெரியல. அப்ப சுத்தி இருக்கவங்க கேக்குறாங்க, என்ன நடக்குது, நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கீங்க, இது நடந்தது கெசட்ல இன்னும் இருக்கு, மெட்ராஸ் கெசட்ல இன்னும் இருக்கு, என்ன பேசிட்டு இருக்கீங்க யார் கூட அப்படின்னா, ராகவேந்தர் உள்ள உட்காந்துருக்காரு, ஒரு சகப்பா சன்னியாசி உட்காந்துருக்காரு, அவர் கூட நான் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு அவர். அது வெளியில வந்து அவர் சொல்றாரு, மந்த்ராலயம் வந்து அப்படியே இருக்கட்டும், நான் கவர்மெண்ட் உள்ள சேர்த்த மாட்டேன். இன்னைக்கு வரையும் மந்த்ராலயம் வந்து தனியே இதுதான். அந்த நடந்த நிகழ்ச்சி வந்து மெட்ராஸ் கெசட்ல ஆபீஸ்ல இன்னைக்கு ரிப்பன் பில்டிங் போனா நீங்க கேட்டீங்கன்னா தருவாங்க. இது வரைக்கும் இந்த சேனலுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இது வரைக்கும் இந்த சேனலுக்காக வந்து பல்வேறு விளக்கங்களை வந்து சொல்லியிருக்கிறீங்க. இதை வந்து பல்வேறு மக்களுக்கும் வந்து தமிழ் மக்களுக்கும் அல்லாது வேற்று மாநிலத்து மக்களுக்கும் இது பயன்பெற வேண்டும் என்று அனைவரும் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நம்ம அறிவோம்.